ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்வில் தொடர் தோல்வியா, வெற்றி கிடைக்கவில்லையா? நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே வெற்றிக்கான நல்ல வலுவான காரணம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்தில், குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் அவற்றை உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவானின் வக்ர நிவர்த்தி, அதோடு மட்டுமல்லாது குருவின் வக்ரகதி மிகவும் வலுவாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சூரியனின் நீச்ச நிவர்த்தி, சுக்கிரனின் ஆட்சி பல இழப்பு என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு தொடர் தோல்வியில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கான நல்ல வலுவான காரணத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதோடு மட்டுமல்லாது பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை இந்த கார்த்திகை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக மிக வலுவாக ஜென்மராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் சனி பகவான் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 9இல் சனி வலம் வருவது என்பது உறுதியாகவே வரவேற்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது. நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பும் கேதுவின் அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டமத்தில் இருக்கிறார் ராகு, தனத்தில் இருக்கிறார் கேது. இந்த அமைப்பு என்பது சற்று சாதகமற்ற சூழலை தான் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு கேதுவை தவிர மற்ற கிரகநிலைகள் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. என்றால் 4இல் சுகாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்ற சூழலில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் 5ஆம் இடத்திற்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சூரியன் சுகாஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் முழுமையாக வலம் வரப் போகிறார் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும். எனவே ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளும் அற்புதமான வேளையாக கடகராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் மிக வலுவாக 4ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 5ஆம் இடத்திலும் வலம் வரப் போகிறார். முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றாக இணைவதால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே சூரியன் சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் இறுதியில் மிகவும் வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரப்போகிறார். இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ராசியின் அதிபதியான சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கான வலுவான நல்ல காரணத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் தொடர் தோல்வியில் இருக்கும் கடகராசிக்காரர்கள் அதிலிருந்து முழுமையாக மீண்டு வெளிவருவதோடு மட்டுமல்லாது அனுகூலமாக பல நல்ல காரியங்களை எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகளின் கூட்டு சேர்க்கை என்பது வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். வருமானம் திருப்திகரமாக அமையும். எதிர்பாராத விரய செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தில் பண பற்றாக்குறைகளை முற்றிலுமாக நீக்குவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வீண் வாக்கு
வாக்குவாதங்கள் விலகுவதோடு மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பான முறையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது மேற்கொள்ளக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் விரைவாகவும் துரிதமாகவும் முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு பணிச்சுமை இந்த தருணத்தில் குறையும். எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்காத சூழலில் இந்த தருணத்தில் திருப்திகரமாக உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதோடு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மனதை அரித்து கொண்டிருந்த பல நிகழ்வுகளில் அதிரடியான மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்பட்ட சூழலில் அவை அனைத்தையும் தவிடுபடி ஆக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. சந்தை நிலவரம் கடுமையான சூழல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. தொழில் ரீதியாக மிக வலுவாக வெற்றிக்கான நல்ல காரணம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது. ஒத்துழைப்பு என்பது சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் மிகவும் வலுவாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைவதால் திட்டமிடுவதை காட்டிலும் மிக நுணுக்கமாக பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக சந்திக்க முடியும். பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் இரட்டிப்பு லாபத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு மாற்றி கொடுக்கிறது. முற்பகுதியில் ஆட்சி பலமும் பிற்பகுதியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அமர்வதால் இரண்டு அமைப்பும் அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிட்டு கொடுப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எதிர்பாராத அளவிற்கு திடீர் வருமான உயர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது நியாயமற்ற முறையில் இருக்கக்கூடிய பல கடுமையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பாராத வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது திடீரென பல புதிய வாய்ப்புகள் உங்களை கலைத்துறை சார்ந்த பணிகளில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதால் குறிப்பிடத்தக்க வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் செய்வதால் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் வளர்ச்சியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து முதல் 3 வாரங்கள் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கடகராசிக்காரர்கள் வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு